Hi friends, welcome to Exam Studies and Updates. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரோல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் இன் கவர்னன்ஸ் இது வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் டாப்பிக்கில் வரும். ஸோ இந்த மெட்டீரியல் விசன் ஐஏஎஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கரண்ட் அஃபேர் மெட்டீரியல். ஸோ லெட் ஸ்டார்ட் அப். ஸோ ரீசெண்டாக நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒகேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் டே ப்ரைம் மினிஸ்டர் வந்து கொடுத்த ஸ்பீச்சில் வந்து சர்டைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹீ செட் என்ன சொன்னார் அப்படின்னா, சிவில் சர்வன்ட்ஸ் ப்ளே எ பிவோட்டல் ரோல் இன் ஃபர்தரிங் கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர். ஸோ ஒரு மேஜராக நம்மளுடைய கண்ட்ரியில் சிவில் சர்வன்ட்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஃபார் இம்ப்ரூவிங் கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேராக இருக்கட்டும். ஸோ அபவுட் சிவில் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், இப்போல்லாம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தே ஆர் த பெர்மனண்ட் அஃபிஷியல்ஸ் இன் தி எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த கவர்னன்ஸ். நம்மளுடைய கவர்னன்ஸில் ஒரு முக்கியமான அஃபிஷியல் அப்படின்னா சிவில் சர்வன்ட்ஸ் தான் சொல்லுவோம். அவங்கள வந்து பெர்மனண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்கள எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெரிட் பேஸ்ட் மாடர்ன் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இது எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, இன் 1854 பை த மெக்காலே ரிப்போர்ட். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், 1854 பை மெக்காலே ரிப்போர்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே வந்து சிவில் சர்வீசஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோன்னா, தே ஆர் categorized into 3 types. So all India services, central services and state services. All India servicesனால் தெரியும், நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணுறது அண்ட் ட்ரெயின் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். பட் we are assigned to the different states for working purposes. ஸோ செகண்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் சர்வீசஸ். இது வந்து பியூர்லி வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸு. ஸோ சென்ட்ரல்லதே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேட் சர்வீசஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 310 அண்ட் 311 அண்ட் 312. ஸோ 310 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, த பர்சன் அண்ட் டிஃபென்ஸ் ஆர் சிவில் சர்வீசஸ் ஆஃப் த யூனியன் ஹோல் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். அதே போல் இப்போ சென்டரில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எவ்ரி சிவில் சர்வன்ட்ஸ் வந்து யாருடைய முன்னணியில் பொறுப்பேற்றுக்குருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட். அதே போல் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா கவர்னர். ஸோ 311 என்ன சொல்லுது அப்படின்னா, சிவில் சர்வன்ட்ஸோடைய அந்த டிஸ்மிஸல், ரிமூவல் அண்ட் ரிடக்ஷன் இந்த ரேங்க் ஆஃப் மெம்பர் ஆஃப் சிவில் சர்வீசஸ். இது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிகல் 311 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 312 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ 310, 11 அண்டு 12 இது மூணையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ த ரோல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் இன் கவர்னன்ஸ் என்ன பார்த்தோன்னா, த கண்டினியூட்டி ஆஃப் கவர்னன்ஸ் பீயிங் எ பார்ட் ஆஃப் பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் சர்வன்ட்ஸ் என்ஷூர் கண்டினியூட்டி இன் கவர்னன்ஸ் ஈவன் வென் எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் சேஞ்ச். நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 5 years ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட ஆனால் அந்த சிவில் சர்வன்ட்ஸோடைய அந்த வேலை எப்போவுமே வந்து மாறாது. அவங்களுடைய ஒர்க்குங்கிறது கண்டினியூஸாக வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். தே ஆக்ட் அஸ் அ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். ஸோ மெயினாக வந்து சிவில் சர்வன்ட்ஸ் வந்து பப்ளிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். ஆக்ட் அஸ் அ மெயின் சேனல் ஃபார் கம்யூனிகேட்டிங் பீப்புளுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து சிவில் சர்வன்ட்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து முக்கியமானது. அண்ட் ஆல்சோ பாலிசி ஃபார்முலேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கட்டும், சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து சிவில் சர்வன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த பிரச்சனை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அனலைஸ் அண்ட் ஆல்சோ தே ப்ரொவைடிங் சொல்யூஷன்ஸ் டு த சொசைட்டல் இஷ்யூஸ். ஸோ த ஃபோர்த் ஒன் வந்து சிமெண்டிங் இந்தியன் டெமோக்ரஸி. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி. மெனி சிவில் சர்வன்ட்ஸ் ஹேவ் பிளேட் எ கிரிட்டிக்கல் ரோல் இன் கிவிங் வாய்ஸ் டு வாய்ஸ்லெஸ். ஸோ வாய்ஸ்லெஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னாலே வந்து சிவில் சர்வன்ட்ஸாக தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் 2020 எடுத்துக்கிட்டோன்னா, பாலங்கீர் டிஸ்ட்ரிக்டில் சுவகீர்த்தி அப்படிங்கிற பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இன்டகிரேட்டிங் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி அவங்கள வந்து நம்மளுடைய பப்ளிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த சுவகீர்த்தி அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பாலிசி வந்து லான்ச் பண்ணுவாங்க ப்ராஜெக்டை. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு. தே என்ஃபோர்ஸிங் லா அண்ட் ஆர்டர். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து சிவில் சர்வன்ட்ஸோடைய வேலையாக தான் வந்து இருக்கும். தே என்ஃபோர்ஸிங் லா அண்ட் ஆர்டர் இன் அ கரெக்ட்ஃபுல் மேனர். எவ்ரி சிவில் சர்வெண்ட்டுமே வந்து அவங்களுடைய மொராலிட்டியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ தே என்ஃபோர்ஸிங் பீஸ்
பை லா அண்ட் ஆர்டர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா சஞ்சுக்தா பிரசார் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆல்சோ நோன் அஸ் அயன் லேடி ஆஃப் அசாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அசாமோடைய அயன் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ பிளேட் அ கிரிட்டிக்கல் ரோல் இன் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய அந்த இன்சர்ஜென்சி எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு ஆஃபீஸராக வந்து சஞ்சுக்தா பிரசார் வந்து இருந்தார். ஸோ ஷி கால்ட் அஸ் அயன் லேடி ஆஃப் அசாம். ஸோ ஓவர் கம்மிங் ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை பற்றி தெரியும். சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கே வந்து நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் யாருக்கிட்டையும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம அவங்களே வந்து ஃபண்டெல்லாம் வந்து பீப்புள்ஸ்லேருந்து பப்ளிக்டேருந்து கலெக்ட் பண்ணி தே ப்ரொவைட் பப்ளிக் எய்டு. ஸோ அந்த பப்ளிக்கு தேவையான அந்த ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ணுறது. ஸோ ஒன் ஆஃப் த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆம்ஸ்ட்ராங் பாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீ இஸ் கால்ட் அஸ் அ மிராக்கிள் மேன் ஆஃப் மணிப்பூரோடைய மிராக்கிள் மேன். ஸோ அயன் லேடினா யாருன்னு பார்த்துக்கணும். மிராக்கிள் மேன் வந்து ஆம்ஸ்ட்ராங் பாம் வந்து க்ரௌட் ஃபண்டட் த்ரூ சோஷியல் மீடியா டு கன்ஸ்ட்ரக்ட் 100 கிலோமீட்டர் ரோடு இன் 2012 வித்தவுட் ஸ்டேட் ஃபினான்ஷியல் எய்டு. ஸோ ஸ்டேட்டோடைய எந்த ஒரு ஃபினான்ஷியல் எய்டுமே எடுத்துக்காமல் சோஷியல் மீடியாவில் ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணி ஹீ கன்ஸ்ட்ரக்ட் 100 கிலோமீட்டர் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோடு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் சுலைமணி அப்படிங்கிறது பிரசாந்த் நாயர்னால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எங்கே அப்படின்னா கேரளாவில் யூசஸ் நேம்லெஸ் டொனேஷன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் டு ப்ரொவைட் ஃபுட்டு. ஸோ அவங்க வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து டொனேஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த கெரியர் டிப்ளமெண்ட்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபாரம் வரைக்கும் சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே நெகோஷியேட்டிங் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும். தே ப்ரொமோட்டிங் அவர் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், ப்ரொடெக்டிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ். இதெல்லாமே வந்து கெரியர் டிப்ளமெண்ட்ஸ். அண்ட் குவாசி ஜுடிஷியல் ரோல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு அட்ஜூடிகேட்டிங் ஒரு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் ஒரு ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ delegated legislation. The civil servants frame departmental legislation. The legislature gives a broad outline of legislation and delegates to the civil servants the power to make details of that legislation. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாலே லாவை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். தே ஹேஸ் த பவர். அவங்களுக்கு வந்து பவருமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பை த கவர்மெண்ட். ஸோ தே மேக் டீட்டெயில்ஸ் ஆஃப் தட் லெஜிஸ்லேஷன். அதில் நம்மளுடைய லா வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஓவர் வந்து டெலிகேட்டடாக வந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து இருக்குது சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அட்டனாமி அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்சி வந்து இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நீட் ஃபார் அப்ரூவல் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டிஸ் அண்ட் காம்ப்ரமைசஸ் த அட்டானமி ஆஃப் சிவில் சர்வீசஸ். அடிக்கடி அப்ரூவல் வந்து வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஒன் ஆஃப் த ஏரியாவுக்கு வந்து போகிறாங்க. அது வந்து ரூரல் ரிமோட் ஏரியாஸாக வந்து இருக்குது. ஸோ தேர் வந்து லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க நினைக்கக்கூடிய அந்த பாலிசி அவங்க வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு வர்றது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சர்வீசஸ் டெலிவரி வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ த தேர்ட் ஒன் வந்து ரெட் டேபிசம். ஸோ ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கிற மாதிரி இருக்கணும். இதே வந்து ரெட் டேபிசம். ஸோ நிறையா வந்து ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து வரும். அப்போ அவங்களுடைய அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ஒரு சொசைட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த அவங்களுடைய எய்ம் எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு இதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சேலஞ்சஸ் சொல்கிறாங்க. அண்ட் அந்த செக்யூரிட்டி ஃபார் த ஃபேமிலி அண்டு சிவில் சர்வீசஸ் அது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க்காக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து சேலஞ்சஸ் அசோசியேட்டட் ஃபார் த இது சிவில் சர்வன்ட்ஸு. ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற ஒன்று வந்து எடுத்திருக்காங்க. மிஷன் கர்மயோகி தே ப்ரொவைட் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இன்டிகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ தே ப்ரொவைட் சிவில் சர்வன்ட்ஸோடைய கெப்பாசிட்டி பில்டிங் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த மிஷன் கர்மயோகி வந்து பண்ணுது. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ சிவில் சர்வன்ட்ஸ்க்கே வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இட் வாஸ் டெவலப்டு பை கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் ஃபார் எலிவேட்டிங் குவாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரைனிங் டெலிவரி ஆஃப் சென்ட்ரல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மிஷன்
ஆரம்ப் ஆரம்ப் அப்படின்னாலே வந்து லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2019. ஸோ ஆரம்பம் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த மிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, எது ரிலேட்டட் அப்படின்னா, இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் காமன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் ட்ரைனிங். சிவில் சர்வன்ட்ஸுடைய ட்ரைனிங் பீரியடில் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து மிஷன் இன் 2019. நேஷ்னல் ட்ரைனிங் பாலிசி டு டெவலப் ப்ரொஃபஷனல், இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் civil services, the civil servants that are responsible to needs of citizens. ஸோ ட்ரைனிங் பாலிசி வந்து கொடுத்துருக்கா ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் எஃபிஷியண்ட்டான சிவில் சர்வன்ட்ஸை மேட் பண்ணுறதுக்கான. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸலண்ட் சிவில் சர்வெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய ரோல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் இன் த கவர்னன்ஸு. ஸோ நியூஸ் பார்த்துக்கணும். சிவில் சர்வீசஸ் யார் கொண்டு வந்தால், எப்போ கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸு, அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும். ஸோ அதில் வந்து அயன் லேடி யார், அதே மாதிரி சுவைக்கீர்த்தி எது ரிலேட்டடாக உள்ளது, இந்த மாதிரி வந்து பார்த்துக்கணும். சஞ்சுக்தா பிரசார், ஆஃபீஸர் ஆம்ஸ்ட்ராங் பேம் வந்து என்ன சொல்கிறாங்க, மிராக்கிள் மேன் ஆஃப் மணிப்பூர் யார், ஆப்ரேஷன் சுலைமணி எது ரிலேட்டடாக வரக்கூடியது, ஃபுட் ரிலேட்டடாக வரக்கூடியது, இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து ரோல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் இன் கவர்னன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.